திருவாரூரில் எம் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் 97ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான இசைப்பள்ளி துவங்கப்பட்டு அந்த இசைப்பள்ளியில் இன்றளவும் 63 மாணவர்களும் 5 மாணவிகளும் இசைப்பயிற்சி பெற்று வரும் அந்த பள்ளி 2017ஆம் ஆண்டு சீரமைப்பு செய்த போது அது சற்று சிதிலமடைந்த நிலையில் இன்றும் உள்ளது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்து அந்த பள்ளியை மேலும் விரிவுபடுத்தி மும்மூர்த்திகள் அவதரித்த அந்த திருவாரூரில் இசை கல்லூரி அமைக்க மீண்டும் அமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்வார்களா என்பதை உங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற பதில், திருவையாறிலே இசை கல்லூரி செயல்பட்டு வருகிறது. ஏறத்தாழ சுமார் 70 கிலோமீட்டர் திருவாரூருக்கும் திருவையாறுக்கும். இருந்தாலும் ஏற்கனவே இசை பள்ளி அங்கே திருவாரூரில் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் அதற்கு அனுமதி தந்து அது செயல்பட்டு வருகிறது. அதில் அந்த பள்ளியை சிறப்பு செய்கின்ற வகையில் கூடுதல் வசதி வேண்டுமானால் தற்சமயம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை செய்வதற்கு துறை நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். அங்கே ஏற்கனவே நேரிலே பார்க்கிற பொழுது சொன்னார், பாதை வசதியும் அதற்காக குழந்தைகள் செல்வதற்கு, மாணவர்கள் செல்வதற்கு அதை ஏற்படுத்த வேண்டும். வகுப்பறைகளும் அதை பழுது நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். எனவே அதை நிச்சயமாக அதை செய்வதற்கு துறை நடவடிக்கை எடுக்கப்படும். இசை கல்லூரி பொறுத்தளவு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று எதிர்காலத்தில் பரிசீலிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் பூண்டி கலைவாணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த மாவட்ட அளவிலான இசைப்பள்ளியில் 3 பாடப்பிரிவுகளில் இன்றளவும் மாணவ மாணவிகள் பயிற்சி பெறும் அந்த நிலையில் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கிடைக்கப்பெறுகிறது என்பதையும் இந்த தருணத்தில் பதிவு செய்து, அந்த மாணவ மாணவிகள் பயிலும் அந்த இசைப்பள்ளியை சீரமைக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. அதற்கு சரியான வழித்தடமும் அமைத்து தர வேண்டிய ஒரு நிலை உள்ளது என்பதையும் தங்களின் வாயிலாக அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்து, இந்த இசைப்பள்ளியை கல்லூரியாக மாற்றுவதற்கு மும்மூர்த்திகள் அவதரித்த திருவாரூர் என்பதால் ஒரு முன்னுரிமை தந்து அந்த பள்ளியை கல்லூரியாக மாற்றி தர வேண்டும். திருவையாறுல இருக்கிறவங்க திருவாரூருக்கு வர்றாங்க, ஆனா திருவாரூர்ல உள்ளவங்க திருவையாறுக்கு போகணுமா அப்படிங்கறத தயவு செய்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே திருவாரூரில் இசை கல்லூரி செயல்பட்டு வருகிறது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றேன். அந்த இசைக்கல்லூரி இருக்க இவர் இசைப்பள்ளியை திருவாரூரில் உள்ள இசைப்பள்ளியை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதை முடிந்தளவு அதுக்கான அடிப்படை தேவைகள் மற்றும் கூடுதல் வசதிகள் செய்வதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று இசைப்பள்ளி இருக்கிற பொழுது இசை கல்லூரியும் கொண்டு வரலாம். அது ஒன்றும் பள்ளி இருக்கிற இடத்துல கல்லூரி கொண்டு வரக்கூடாது என்றதில்லை. எனவே எதிர்காலத்தில் நிதி நிலைமைக்கேற்ப மாண்புமிகு முதலமைச்சருடைய சொந்த மண், முத்தமிழ் கலைஞர் அவர் பிறந்த மண், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய மண். எனவே நிச்சயமாக அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று எதிர்காலத்தில் நிதி நிலைமைக்கேற்ப இசை கல்லூரி துவங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.